ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஊரில் கோயில் கம்பம் போட்டு பொங்கல் மாவிளக்கு எடுத்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சலங்கை ஆட்டம்லாம் ஆட போகிறாங்க. நாங்கள் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க சலங்கை எப்படி கட்டுறாங்க, டான்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நைட் டைமில் தான் சலங்கை கட்டி டான்ஸ் ஆடுவாங்க. பார்த்திங்களா சலங்கை சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ன யூஸ் பண்ணுற வீடியோவா? கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ சலங்கை ஆட்டம் தான். வாங்க போய் பார்க்கலாம். காய்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தோம். கோயில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இது கோயில் உள்ளே இருக்குது. சாமி கும்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சலங்கை ஆட்டம் ஆரம்பமாக போகுது. கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ஐஸு பண்ணுறேங்க, கூட்டமாக தான் இருக்குது காய்ஸ். பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் இருக்குது பார்த்திங்களா, அது சுற்றி தான் சலங்கை கட்டி ஆடுவாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போயே இருக்குது. பட்டு ஆட்டமாக கூட்டம் வந்துடும். யாரெல்லாம் சலங்கை பார்த்துருக்கீங்க, நான் உங்களுக்கு காட்டவா சலங்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இதுதான் சலங்கை. பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு. ஒரு இதே சூப்பராக இருக்குல்ல. ரெண்டு காலையும் கொஞ்ச நேரம் காலை ஆட்டுங்க. பார்த்தீங்களா சவுண்டு எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும் சலங்கை. இதான் சலங்கை ஆட்டம். இதை ஆடுவாங்க பாருங்கள், எப்படி இன்னும் எவ்வளோ சவுண்டாக வரும்னு பாருங்கள். காய்ஸ், இதான் சலங்கை ஆட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்களாம் என்னங்க ஆட்டம் ஆடுறாங்க, பையன் பாருங்க எப்படி ஆடுறான் அப்படின்னு.
அது இங்க வா ஊ சொல்லு ஊ இங்க வா ஊ ஐயோ காய்ஸ் இன்னும் ஆட்ட முடியல. அதுக்குள்ள குட்டீஸ்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு மத்தால காச போயிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாத்தீங்களா சலங்க சவுண்டு பாத்தீங்களா எப்படின்னு? இவர் வந்து எங்க சின்ன குழந்தனாரு. இது வந்து சின்ன குழந்தனார். அவரு சின்ன குழந்தனார். இது வந்து பெரிய குழந்தனார். கிளார் அடிக்குது. இது வந்து பெரிய குழந்தனார். ஓகே காய்ஸ், போய் குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து ஆட்டத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காய்ஸ் வந்து குழந்தைங்கெல்லாம் தூங்க வச்சாச்சு. மறுபடியும் நாங்கள் ஆட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். பார்த்துக்கோங்க. ஆட்ட மாடை பார்த்தீங்களா? சலங்கை கட்டியாச்சு. மறுபடியும் கிளம்புறோம். நீங்கள் கட்டலைங்களா? அங்கே போய் கட்டுறாங்களாம்மா. எங்கள் தம்பியும் ஆட போகிறான். இதோ போகலாமாங்கத்த. நாங்கள் மறுபடியும் போய் ஆட்டை பார்க்க போகிறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20 மிட் நைட்டில் போய் நாங்கள் சலங்கை ஆட்டை பார்க்க போகிறோம். ஜங்கு சக்குன்னு நீங்கள் ஆடுங்க, நாங்கள் பார்க்குறோம். நாங்களாம் அப்போ அவ்வளோ நேரம் பார்ப்போம். மோகனன்ட்ட போய் திட்டு வாங்குவோம். மறுநாள் லீவ் போட்டு ஐஸு அப்போல்லாம் அவ்வளோ ஜாலி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு. அதனால வந்து புண்ணியார்ச்சனை பண்ணியிருந்தாங்க. புண்ணியார்ச்சனை கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அந்த 1 மாதம் எல்லாத்துக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ 48 நாள் ஒரு மண்டலம் வந்து அன்னதானம் போட்டாங்க. ஆனால் நைட்டு மட்டும் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. நைட்டு அங்கே யாருமே சமைக்க மாட்டாங்க கொடியம்பாளையத்தில். ஆனால் அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வேற கொலுசு போட்டு படத்துல வேற சதா மாதிரி கட்டிக்கிட்டு நாங்க வருஷம் ஃபுல்லா போட்டிருக்கிறோம். நீங்க ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் போடுறீங்க. வருஷத்துக்கு 3 நாள் ஆடுறாங்க. நீங்க கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னங்க மணி 1:20. என்னது அந்த மத்தாளத்து காய்ச்சல 3/4 மணி நேரமா உட்காந்துருக்காங்க. எரியுதா இல்லையான்னு தெரியலங்க. ஆனா சவுண்டு கேட்காது. நான் அப்பயே சொன்னேன்ல, அவ்வளோ சவுண்ட் இருந்தா கேட்கும். அப்படி நிஜமா சவுண்டு கேட்காதா? இவ்வளோ நேரம் நான் உள்ள ஆடிட்டு இருந்தியா? அப்போ கேட்கல. எங்களுக்கு தான் சவுண்டு கேட்கல. சலங்கை கட்டுறாங்க பாருங்க எப்படின்னு. சலங்கை இப்பதான் தெரியுது. சலங்கை கட்டுறாங்க. ஐஸு தெரியுதா? சரி அப்படியே நில்லுங்க ஒரே நிமிஷம். ஐஸ் கொஞ்சம் முன்னாடி வா. தெரியல, உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியவே தெரியுது. அது தெரியும். இல்ல அந்த ரவுண்ட் அப்படியே இருக்கும். அப்புறம் எக்ஸ்க்கு அப்புறம் பாருங்க. நாங்க அப்படியே போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். சலங்கை கட்டிக்கிட்டாரு பாருங்க. கட்டிக்கிட்டே இருக்கிறார். கட்டிக்கிட்டே இருக்காரு. சின்ன குழந்தனார். மாத்தி சொல்லாதீங்க. நாங்க மாறிலாம் பேச மாட்டோம். ஒரே மாதிரி தான் பேசுவோம். செஞ்சிருவோம். ஒரு பக்கம் கட்டிக்கிட்டாருல்ல, அதானே சொன்னேன். லேட் ஆகும். ஏன் காய்ச்சல அவன் மட்டும் காய்ச்சிட்டு
ரெடி பண்ணி தான் வருவாங்க. அவங்க மத்தாத்துல காய்ச்சல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அவங்க. குளிரா? பல்லக்காடியில் அடிக்குது. ஆடுறப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே இருங்க, அப்படி கட் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், நான் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். நல்லா இல்லை, அதை விட இது ரொம்ப நல்லா இல்லை. ஏன்னா இப்படி பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி முன்னேறா கண்ணி வைக்கிற கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க. வாய்ப்புல ராஜாங்கிறாரு இவரு வேற. இப்படி பண்ணுங்க, ஜெயம்ரவி வராருன்னு பாக்கலாம். சரத்குமார் போட்டு மிதிக்கிறாரு. தட்டுங்க எப்படி அந்த மாதிரிலாம் இல்ல, இப்படி மேல ஏறி குதிச்சு 2 காலையும் இப்படி நீங்க தட்டி காட்டுங்க. நீங்க தட்டுறீங்களா? அந்த மாதிரி தட்டுங்க கொள்ளுங்க, எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க. ஆமா, தட்டினோடனே சும்மா தபார் நிக்கிற எல்லாரும் சிவா ஒரு வீடியோல பந்த வரைக்கும். ஆமா, சிவா என்டர்டெயின்மென்ட் தானே. பந்த கீழே இருக்கு, அண்ணா கொஞ்சம் ஒதுங்கி அப்படியே கீழே வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க இப்ப ஏறி குதிக்கிறீங்க சரிங்களா? நீங்க உள்ளூர் நாங்களா பார்த்து சிரிப்போம். பிரைஸ் எல்லாம் சுத்தி இருக்கவங்க போடுவாங்க. பெட்டு இது வேணா பெட்டு பெட்டுங்க, அப்புறம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். உங்க அண்ணிய பாருங்க, எதுவுமே இல்லாம அவருக்கு இன்னுமே நம்ம பேச தெரியல, கேட்கல. தெரியல, அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு. நீங்க என்ன தெய்வ திருமகள் விக்ரம் அதே மாதிரி சாக்லேட் ஃபேக்டரி அந்த மாதிரி நம்ம என்ன பேசுறோம் அவர் திருப்பி அவருக்கு அந்த மாதிரி நான் அந்த மாதிரி குடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி குடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. கட்டிட்டீங்களா கைஸ்? இங்க பாருங்க, சலங்கை கட்டியாச்சு. மறுபடியும் போய் ஆட போறாங்க. போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஆமா, எல்லா இடத்த கூட்டி விட்டு போயிருக்காங்க, நம்ம போய் தொலைச்சு விடுவோம். இது ஒரு இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு. எனக்கு வேலை இங்க இருக்கு, என் கொலுசு பாருங்க. ஒரு கொலுசுக்கே என்ன இந்த கொலுசுல சத்தம் வரதே எனக்கு போதுங்க சரிங்களா? கால் தெரியுதா? அவர் இருந்தாலும் அவர் ஆடிட்டே இருந்திருப்பாரு இன்ன வரைக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா? அடுத்த ஆர்டர் வீடியோ போய் பார்க்கலாம். அவங்க போறாங்க இல்லையே, நீயே அனுப்பி விட்டுருவ போல. போக போக அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, நீயே அனுப்பிச்சி விட்டுருவ போல. அது ஒன்றும் இல்லை, நீயே வெளியில் வந்துடு அப்படிங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற. இடம் போடு தூங்குறக்கா? பச்சை சட்டை போடுறீங்க, பச்சை சட்டை போட்டா பச்சை பிள்ளையா? விடிய விடிய ஆடுவோம் நீங்க. இதுலயே முக்காவாசி விடிஞ்சிருச்சு, இன்னும் விடியும்போ கொஞ்சம் ஆடி சமாளிச்சிருவீங்க அப்படித்தானே? கும்மி அடிக்கிறாங்க காய்ஸ் அங்க. பாத்துக்கோனே, டெய்லி தான் வீட்டுல கும்மி அடிக்கிறாங்க, எனக்கு தெரியாதா? அந்த கும்மி வேற, இந்த கும்மி வேற. அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான கும்மியா இருக்கும், இது ஒரு லேசான கும்மி, அவ்வளவுதான். போயிட்டு வாடா, அத்தை அடிக்கிறாங்க பாரு, கும்மி அடிக்கிறாங்களா அங்க பாரு. கும்மி அடிக்கிறாங்க காய்ஸ், கும்மி அடிக்கிறாங்க காய்ஸ். அடிச்ச வரைக்கும் போதும் காய்ஸ். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஓகே காய்ஸ் நாங்கள் போய் தூங்க போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் எவ்வளோ? 2:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே முழிச்சிருந்தா காலையில் மாவிளக்கு எடுக்க முடியாது. அதனால போய் கொஞ்ச நேரமாவது தூங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். கமல் எடுத்துட்டு மண்டே உடச்சு மாவிளக்கு ஏற்றிடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? மாவிளக்கு எடுக்கிற வீடியோ நான் உங்களுக்கு அடுத்ததாக அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? பாய், குட் நைட்.